மலேசியாவில் நாடு கடத்தப்பட்ட முக்கிய பாதாள உலக குற்றவாளி மாட்டியா இலங்கை வந்தவுடன் கைது. வவுனியாவில் 21 கிலோ கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது. கடத்தல் முயற்சி முறியடிப்பு, இருவர் தப்பியோட்டம். பின்பெற காலக்கெடு இல்லை, யாழ்ப்பாணத்தில் நீண்ட வரிசை குறித்து அரச அதிபர் விளக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வ பிரான்ஸ் விஜயம். கைது சம்பவங்கள் மற்றும் தங்கம் தொடர்பான சர்ச்சைகள் மீண்டும் பேசுபொருள். இலங்கையில் பௌத்த மத நிறுவனங்களில் சீர்திருத்தம் அவசியம், சந்திரிகா குமாரதுங்க வலியுறுத்தல். அரசியல் கைதுகள் மற்றும் கொலை வழக்குகள் தொடர்பில் எதிர்க்கட்சி அரசு இடையே தீவிர விவாதம். விசாரணைகள் தொடர்பான அரசியல் மோதல் தீவிரம், அனுர கருத்துக்கு நாமல் ராஜபக்ச பதிலடி. மலேசியாவில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட முக்கிய குற்றவாளி என கூறப்படும் மாட்டியா இலங்கைக்கு வந்தவுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதாள உலக குழு உறுப்பினராக கருதப்படும் கெஹேல் பத்தர பத்மே என்பவரின் துப்பாக்கிதாரியாக செயல்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இந்த நபர் கடந்த சில வருடங்களாக சர்வதேச பிடிவாரண்ட் மற்றும் சிவப்பு அறிவிப்பின் கீழ் தேடப்பட்டு வந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இவர் மீது 2022ஆம் ஆண்டு கம்பஹா நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கு சூட்டில் 2 பேர் கொலை செய்யப்பட்டதாகவும் மேலும் பலர் காயமடைந்ததாகவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளன. மலேசியாவில் பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட பின்னர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட அவர் நேற்று நள்ளிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்தடைந்தவுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஆரம்பகட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு மேலதிக நடவடிக்கைகளுக்கு கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் விசாரணைகள் மற்றும் கைது நடவடிக்கைகள் தொடர்பான அரசியல் விவாதம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசியல் காரணங்களுக்காக விசாரணைகள் பயன்படுத்தப்படுகின்றன என குற்றம் சாட்டியுள்ளார். எந்தவொரு விசாரணையையும் எதிர்கொள்ள தாங்கள் தயார் என்றும் சட்ட நடைமுறையில் தங்களுக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கைது மற்றும் விசாரணைகள் குறித்து ஜனாதிபதி பொதுவெளியில் கருத்துரைப்பது நீதித்துறை சுதந்திரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தோன்றுவதாக விமர்சித்துள்ளார். நாட்டின் முக்கிய பிரச்சினை வாழ்க்கை செலவு அதிகரிப்பு மற்றும் பொருளாதார சுமை என்பதையும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜூலை 16ஆம் தேதி மேற்கொள்ள உள்ள இந்த விஜயத்தின் முக்கிய நோக்கம் இலங்கை பிரான்ஸ் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் இலங்கையின் பிரெஞ்சு முதலீடுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. விஜயத்தின் போது பிரான்சில் முன்னணி உலகளாவிய கடல் போக்குவரத்து மற்றும் தளபாட நிறுவனமான CMA-CGM நிறுவனத்தின் தலைவர் மற்றும் CEO ரொனால்ட் சாடே உடன் ஜனாதிபதி சந்திப்பு நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பில் இலங்கையின் துறைமுகம் மற்றும் போக்குவரத்து துறைகளின் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் பிரான்ஸ் தூதரக வட்டாரங்களின் தகவல்களின்படி இலங்கையில் முதலீடு செய்வதில் பிரெஞ்சு நிறுவனங்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாகவும் அதனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த விஜயம் முக்கியமானதாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரின் முன்னிலையில் நடந்த முன்னோட்ட கலந்துரையாடல்களில் இந்த விஜயத்தின் திட்டங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விஜயம் இலங்கையின் பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் ஒரு முக்கிய கட்டமாக அமையலாம் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. இலங்கையில் தற்போதைய அரசியல் சூழலில் பல்வேறு கைது நடவடிக்கைகள் மற்றும் விசாரணைகள் தொடர்ந்து கவனம் ஈர்த்து வருகின்றன. முன்னாள் ஆட்சி காலத்தில் நடந்ததாக கூறப்படும் சில நிதி மற்றும் முதலீட்டு விவகாரங்கள் தொடர்பாக சட்டத்தரணிகள் மற்றும் அரசியல் கட்சி அமைப்பாளர்கள் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்புடைய ஒருவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதே நேரத்தில் புதிய அரசியல் மாற்றங்களும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களும் தொடர்பான விவாதங்கள் நாடாளுமன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு பாதாள உலக குற்றச்செயல்கள் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகள் தொடர்பான புதிய திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
வருகிறது. இதற்கிடையில் சில ஊடகங்களில் புலிகளின் தங்கம் தொடர்பான பழைய விவகாரங்கள் மீண்டும் பரபரப்பாக பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை. மொத்தத்தில் கைது நடவடிக்கைகள், விசாரணைகள் மற்றும் அரசியல் பரபரப்புகள் இணைந்து நாட்டின் தற்போதைய சூழ்நிலையை மேலும் சூடுபிடிக்க செய்துள்ளன. இலங்கையின் பௌத்த மத நிறுவனங்களின் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஒழுங்கு சீர்திருத்தங்கள் அவசரமாக தேவைப்படுகின்றன என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட சிறப்பு காணொலி உரையில் பௌத்த மதகுருமார்கள் தொடர்பான சில சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் சமூகத்தில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி பொதுமக்களின் நம்பிக்கையை குறைத்துள்ளதாக எச்சரித்துள்ளார். சமீப காலங்களில் சில பௌத்த பிக்குகள் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் மற்றும் சில சட்டவிரோத செயல்களில் கைது செய்யப்பட்டதாக வெளிவந்த தகவல்களும் சமூகத்தில் கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சில முக்கிய கோயில்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளும் மத அமைப்புகளின் மீது நம்பிக்கை இழப்பை அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இந்த நிலைமை சமூகத்திடையே மத நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என்பதால் உடனடி சீர்திருத்தம் நடவடிக்கைகள் அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மத நிறுவனங்களை பாதுகாப்பதும் அவற்றில் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவதும் அரசியல் தலைவர்களும் சமூகமும் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அவர் முன்மொழிந்துள்ள பரிந்துரைகள் மூத்த மத தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் பிற மத தலைவர்கள் இணைந்த குழுவால் செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் அதற்கான சட்ட அமைப்பு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். 2025 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை விடைத்தாள்களை மறுபரிசீலனை செய்ய விரும்பும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த விண்ணப்பங்கள் ஜூன் 25 முதல் ஜூலை 8 வரை சமர்ப்பிக்கப்பட முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்களும் தனியார் பரீட்சார்த்திகளும் இந்த சேவையை பயன்படுத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் பரீட்சை திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர் பகுதிக்கு செல்லலாம் என்றும் அதேபோல ஆன்லைனின் நேரடியான இணைப்பின் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு பாடத்திற்கு மறுபரிசீலனை கட்டணம் 200 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனை கிரெடிட், டெபிட் கார்டு அல்லது தபால் அலுவலகம் மூலம் செலுத்தலாம். ஒவ்வொரு பரீட்சார்த்தியும் ஒரு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் என்பதால் தகவல்களை கவனமாக சரிபார்த்து விண்ணப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் வரி செலுத்துனர் அடையாள இலக்கம் பெறுவதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் மக்கள் அதிகளவில் வரிசையில் காத்திருக்கும் நிலை உருவாகியுள்ளது. இந்த சூழ்நிலை குறித்து யாழ்ப்பாண அரச அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் விளக்கம் வழங்கியுள்ளார். டின் இலக்கம் பெறுவதற்காக ஜூன் 30 வரை கட்டாய காலக்கெடு இருப்பதாக வெளியான தகவல்கள் தவறானவை என தெரிவித்துள்ளார். மேலும் டின் பதிவு செய்வதற்காக எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை என்றும் பணம் வழங்குதல் அல்லது பெறுதல் சட்டவிரோதமான செயல் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் தங்கள் தேசிய அடையாள அட்டையை காட்டி சான்றிதழை பெற முடியும் என்றும் புதிய விண்ணப்பதாரர்கள் இணையதளம் அல்லது நேரடியாக அலுவலகம் மூலம் பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பதிவாளர்களுக்கு டின் சான்றிதழ்கள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் என்றும் மேலதிக தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.